ரைட். இப்போ இதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில் ரெண்டு இருக்குது. சரியா? கிரீன் கேண்டில் அப்படின்னு சொல்றது வந்து பயஸ் என்டர் ஆகின கேண்டில். ஓகே, பயஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குற கேண்டில் தான் கிரீன் கேண்டில். ரெட் கேண்டில் வந்து செலர்ஸ் என்டர் ஆகிற கேண்டில் தான் நாங்க சொல்லுவோம் ரெட் கேண்டில்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்க கேண்டில்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா வந்து மெயினா நாங்க அந்த கேண்டில்ல வந்து ப்ரெஷர் பார்ப்போம். இதுல வந்து யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் எங்களுக்கு மெயினா தேவை. எங்களுக்கு வந்து கட்டாயமா நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும் போது இந்த சிச்சுவேஷன்ல வந்து பயரா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, செலரா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அப்படி தெரியலன்னு சொன்னா உங்களோட ட்ரேட் வந்து வீக்கா போகும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பயர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நீங்க இதுல நீங்க செல் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூடுதலா வந்து உங்களுக்கு லூசிங் ட்ரேட்ஸ் தான் கூட. நீங்க அப்படியே நீங்க பை மட்டுமே நீங்க பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரேட் மட்டும்தான் லாஸ்ட் ஆகும். மற்ற எல்லா கேண்டிலுமே உங்களுக்கு வின்னா தான் வரும். ஓகே, அப்ப நாங்க பார்க்கணும் வந்து இதுல யாரு ப்ரெஷர் கூட ஆயிக்கிறாங்க, நாங்க எப்படி பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் பாக்குறோம். அதுதான் மெயினா நாங்க பார்க்கக்கூடியது. அதுக்கு நாங்க முதல்ல படிக்கணும் இந்த கேண்டில் வந்து ஓபன் ஆகுறது எங்கிருந்து, இதுல ஹை பிரைஸ் என்ன லோ பிரைஸ் என்னன்னு சொல்றதை நாங்க பார்க்கணும். ஓகே ரைட். இப்போ நான் ஒரு கேண்டில் சவுண்ட கொஞ்சம் கூட்டி பேசலாம். இப்ப கிளியரா கேக்குதா? இப்ப கிளியர். ஓகே ஓகே ரைட். இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்க முதல்ல வந்து ஒரு கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆகுற இடம் வந்து எங்களுக்கு கட்டாயமா தேவை. இந்த கேண்டில் வந்து எங்கிருந்து ஓப்பன் ஆகுது, எங்கிருந்து க்ளோஸ் ஆகுறதுன்னு சொல்றது வந்து எங்களுக்கு கட்டாயமா தேவையான விஷயம். இந்த கேண்டில் முடிகிறது எப்படி அப்படின்னு சொல்லி அதையும் நாங்க பார்க்கணும். ஓகே, இதுல வந்து பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில் ஒன்று இருக்குது. சரியா? இப்ப இந்த கேண்டில்ல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கேண்டில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில்ல வந்து ஓபன் ஆகுற இடம் ஓபனிங் பிரைஸ் கேக்குதா? ஓகே, இருங்க நான் இதை செட் பண்ணி கொடுறேன். இப்போ ஓகேயா? இப்போ கிளியர். ஓகே ரைட். இப்போ வந்து இந்த பிரைஸ் இந்த கேண்டில் ஓபன் ஆகுற இடம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பயர்ஸ் ஓபன் ஆகுற அப்படி இல்லைன்னு சொன்னா கிரீன் கேண்டில் ஓபனிங் பிரைஸ் வந்து எப்பயுமே வந்து டவுன்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப இதுக்கு நாங்க சொல்றது வந்து ஓபனிங் பிரைஸ்ன்னு சொல்லி. பிரைஸ். ஓகே, அதே கேண்டில் என்ன நடக்கும்னு சொன்னா இது ஓபன் ஆகி இந்த பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டவுனுக்கு போகும். சரியா? பண்ணி தான் போகும். நீங்க எதுவும் ட்ரா பண்றீங்க ஸ்கிரீன்ல இல்லையே? நான் ட்ரா பண்ணது உங்களுக்கு விளங்குதா? இல்ல எனக்கு விளங்குது இல்லையா? ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் நினைக்கிறேன் நான் கம்ப்ளீட் ஷேரிங் ஒன்று கொடுக்குறேன். ரைட். இப்போ பாருங்க நான் ட்ரா பண்ணது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி. ட்ரா பண்றது விளங்குதா? ஆமா, இப்போ விளங்குது. ஓகே ஓகே ரைட். இதுல வந்து இந்த கிரீன் கேண்டில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கிரீன் கேண்டில்ல இந்த பிரைஸுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து ஓப்பனிங் பிரைஸ்ன்னு சொல்லி. ஓகே, ரைட். அதாவது வந்து எப்பயுமே நினைவு வச்சுக்கொள்ளுங்க, கிரீன் கேண்டிலா இருந்தா ஓப்பன் ஆகுறது வந்து டவுன் சைட்ல இருந்து பனியர் இருந்து மேலுக்கு. ஓகே, அதே மாதிரி ரெட் கேண்டிலா இருந்தா மேல இருந்து தான் ஓப்பன் ஆகும். சரியா? அப்ப இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த கேண்டில் வந்து பனியே போகும். சரியா? பனியை போயிட்டு இந்த பிரைஸ்ல வந்து செலர் சென்டர் ஆகுவாங்க. ஓகே, சரியா? செலர் சென்டர் ஆகி என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த பிரைஸை வந்து கொஞ்சம் மேல தள்ளுவாங்க. சரியா? அப்ப இதுல வந்து பையிங் ப்ரெஷரும் இருக்குது. இன்னைக்கு வந்து பையிங் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. இந்த விக் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா பயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இந்த ஓப்பனிங் பிரைஸை வந்து வச்சுக்குள்ள பார்ப்பாங்க. இந்த செலர்ஸ் பனி இழுத்ததுக்கு பயர்ஸ் ஸ்ட்ராங்கா ஆக்கிடுவாங்க இந்த விக் வந்துச்சுன்னு சொன்னோம். ரைட்டா? அப்ப இந்த பிரைஸ் வந்து இதுல வந்து லோவர் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த லோவர் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமமா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிக்கிற பிரைஸ் வந்து நாங்க லோவர் பிரைஸ் அல்லாட்டி லோவர் விக்னு சொல்லுவோம். லோவர் விக் லோ பிரைஸ் ரெண்டும் ஓகே ரைட். அப்ப இந்த கேண்டில் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கேண்டில் வந்து மறுபடியும் மேல போகும். சரியா? ஓபன் ஆகி ஃபுல்லா கம்ப்ளீட்டா மேல போகும். செல்லர்ஸ் மறுபடியும் என்டர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அப்பர் வீக்ல இருந்து செல்லர்ஸ் மறுபடியும்
என்டர் பண்ணி இதுல வந்து இந்த பிரைஸ் வந்து கடைசியில வந்து இதுல க்ளோஸ் ஆகும். ஸோ இதுக்கு நாங்க சொல்றது வந்து க்ளோசிங் பிரைஸ்ன்னு சொல்லி. சரி ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த வீக்குக்கு நாங்க சொல்றது வந்து ஹையர் வீக் இல்லாட்டி ஹையர் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஹையர் பிரைஸ் இல்லாட்டி ஹையர் வீக்னு சொல்லுவோம். ஓகே, கிளியரா உங்களுக்கு? ஓகே ரைட். அப்ப இதுல வந்து இந்த மிடில் இருக்கிற பாடி இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா வந்து இதுல வந்து பயஸ் என்ட்ரி வந்து கூட இருக்குது. சரியா? அடுத்தது வந்து இந்த விக் வந்து இந்த அப்பர் விக்கை விட கொஞ்சம் பெருசா இருக்குது. உங்களுக்கு சாதாரண ஒரு நூல் அளவு பெருசா இருக்குது. இதுல ஒரு 20% சொன்னா இதுல ஒரு 10% மாதிரி தான் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்த கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த கேண்டில் வந்து கட்டாயமா பயஸ் என்ட்ரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, எங்களுக்கு ட்ரேட் பண்ணல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல. எங்களுக்கு ட்ரேட் பண்ணாத எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் கூடுதலா பயஸ் தான் என்டர் ஆகுவாங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப இந்த கேண்டில்ஸ் வந்து இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு சரி என்ன சார் அடிச்சு கொள்றீங்களா? சரி ஓகே எடுத்துக்கோங்க. ஓகே ரைட், முடிஞ்சா சொல்லுங்க. ரைட் ஓகே 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 ரைட். இப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நாங்க பார்க்கோம். ஓகே, இந்த கேண்டில பாருங்க. ரைட், இந்த கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில்ல வந்து ஓப்பனிங் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் கிட்ட கிட்ட வந்திருக்கு. இது பெரிய பாடி ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து இதுல வந்து ஹையர் பிரைஸ் லோவர் பிரைஸ். ரைட், அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில விட இதுல பிரைஸ் வந்து ஹையர் பிரைஸ் வந்து கூட வந்திருக்குது. ஸோ இது வந்து கூடுதலா பிரைஸ் என்ன செய்யணும்னு சொன்னா டபுள் டாப் ஒன்று பண்ணிருக்குது இன்னைக்கு. ஓகே, அதாவது வந்து நீங்க 5 செகண்ட்ஸ் சரி அப்படி இல்லாட்டி 10 செகண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு டபுள் டாப் ஒன்று பண்ணிருக்குது. அப்ப எங்களுக்கு கூடுதலா சான்ஸ் ஒன்று இருக்குது இந்த கேண்டில் வந்து ரெட் கேண்டில் முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா வீக் பயஸா முடியும். என்ன சொன்னா இன்னைக்கு பையிங் பிரஷர் கூட. இத வந்து நம்ம டபுள் டாப் வந்து 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட் சார்ட்ல போனா தான் விளங்கும். என்ன டபுள் டாப்பா எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது டபுள் டாப்பா மாறதுக்கு. என்ன சொன்னா இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சில சென்டர் ஆகிக்கிற இதுல சில சென்டர் ஆகிக்கிறாங்க, மறுபடியும் பய புஷ் பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் சில சென்டர் ஆகிக்கிறாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சம்டைம் எங்களுக்கு 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன்ல பார்த்தோம்னு சொன்னா எல்லா கேனும் சொன்னது. ஓகே, கூடுதலா வந்து இன்னைக்கு டபுள் டாப் ஒன்று தான் வந்துருக்கு. உங்களுக்கு விளங்குது? இன்னைக்கு வந்து ஏரியா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் கூட, அதாவது வந்து இது டவுன் ட்ரெண்டுக்கு மாறக்கூடிய சான்சஸ் கூட. ஓகே, இது அப் ட்ரெண்ட் இன்னைக்கு ஹையர் ஹை, இன்னைக்கு மேக்ஸிமம் லோ வந்து இருக்குது. இன்னைக்கு ஒரு டாப், இன்னைக்கு டபுள் டாப், இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மேபி பிரைஸ் டவுனுக்கு போகலாம். ஓகே, உங்களுக்கு விளங்குதா? இதுல வந்து இன்னைக்கு ரிஜெக்ஷன் வந்திருக்குது. இன்னைக்கு இந்த ஹையை விட இது ஹையா வரல. ஓகே, இன்னைக்கு செல்லர்ஸ் என்டர் ஆகிக்கிறாங்க, பிரைசஸ் கூடுதலா பண்ணி போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ்ல. ஓகே, அதே மாதிரி நாங்க 10 செகண்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 10 செகண்ட்ஸ்ல கூட உங்களுக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பயர்ஸ் வீக் ஆயிருக்கிறாங்க, செல்லர்ஸ் என்டர் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய. ஓகே, ஒவ்வொரு இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே நீங்களுக்கு 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் 10 செகண்ட் கன்ஃபர்மேஷன் அது ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, இது வந்து ஜஸ்ட் கன்செப்ட். சரியா? இன்னைக்கு ஹையர் ஹை, இன்னைக்கு செல்லர்ஸ் வீக் ஆகிக்கிறாங்க, மறுபடியும் கூடுதலா செல்லர்ஸ் என்டர் ஆக கூடிய சான்சஸ் கூட. ஓகே, இன்னைக்கு ஒரு லைன் ஒன்று வருது, செல்லர்ஸ் என்டர் ஆகக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கும் செல்லர்ஸ் உடைய ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் இருக்குது. ஓகே ரைட், அப்ப எங்களுக்கு இது செல்லர்ஸ் கேண்டிலா மாறக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனா வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஓகே, எங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஹை போக இயலாது. சரியா? ஹை போக இயலாது, ஆனா லோ போக மேலாது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். எங்களுக்கு வந்து டிரெக்ஷன் ட்ரெண்ட் டிரெக்ஷனுக்கு தான் நாங்க எப்பயுமே கட்டாயமா ட்ரேட் பண்ணணும். இத மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்து நாம வந்து எடுத்துக்கலாம். அந்த ட்ரேட வந்து தவிர்த்து கொள்ளணும்ங்கற ஐடியாவை எடுத்துக்கலாம். எஸ் எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட வந்து இந்த அடுத்த கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலையும் எங்களுக்கு லேர்ன் பண்ணலாம். இந்த கேண்டில் அடுத்து என்னது வரல சான்சஸ் இருக்குது, எங்களுக்கு ட்ரேட் பண்ண இது பண்ணலாம். ஆனா இதை வச்சு எங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. நாங்க வந்து 100க்கு 100 ஷுவர் ஷாட்ஸ் மட்டும் தான். அதாவது எங்களோட வினிங் ரேஷியோ வந்து 80 to 90 வினிங் ரேஷியோ இருக்கிறதா மட்டும் தான்
எடுக்கலும்னா மட்டும் தான் நாங்க ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ரைட். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ட்ரேடை நாங்க லீவ் பண்ணுவோம். கிளியர் ரைட். இப்ப அந்த மாதிரி இதுதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா வந்து பயஸ் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நாங்க செலர்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா வந்து செலர்ஸ் கேண்டில் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும் வந்து ரைட். இது வந்து ஓப்பனிங் பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இது வந்து லோ பிரைஸ், இது வந்து ஹை பிரைஸ்னு சொல்லுவோம். இது லோ, இதாவது வந்து இது லோ ஹையர் பிரைஸ், இது வந்து லோ பிரைஸ். அதாவது மேக்ஸிமம் இது மட்டும் சாரி இந்த வீக் மட்டும் வந்திருக்குது. ஓகே அடுத்தது வந்து இந்த கேண்டில் வந்து எங்களுக்கு பார்க்கலாம், எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்லி. ஓகே இது வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். ஓகே அதே மாதிரி இது பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய செல்லிங் கேண்டில். ஓகே வீக் வந்து பெருசா இருக்குது, அதே மாதிரி பாடியும் பெருசா இருக்குது எங்களுக்கு. ஆனா பையிங் ப்ரெஷரும் இருக்கு, பயஸ் என்டர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ல. ஓகே உங்களுக்கு கிளியர் ஆகிச்சா? ஆமாம் கிளியர். ரைட் ஓகே. அப்ப அதுதான் வந்து நாங்க கேண்டிலுக்கு பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ். அப்ப எந்த மாதிரி கேண்டில் வந்து நாங்க ட்ரேட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சாதாரணமா வந்து பொடி கொஞ்சம் பெருசா இருக்கிற ஓவர் லார்ஜ் கேண்டில்ஸ் நாங்க ட்ரேட் பண்ண கூடாது எப்பயுமே. இது வந்து ஓவர் லார்ஜ் கேண்டில். ஓகே இந்த மாதிரி இதோ எக்ஸ்டோஷன் கேண்டில் நாங்க சொல்லுவோம். இந்த கேண்டில்ஸை வந்து நாங்க ட்ரேட் பண்ண கூடாது. அது இல்லாம நார்மலான ஒரு சைஸ்ல உள்ள கேண்டில் பையிங் ப்ரெஷர்னு சொன்னா, அதாவது வந்து நான் சாதாரண நாங்க ஐடில் கேண்டில்னு சொல்லித்தான் நான் எடுப்பேன். என்ன சொன்னா நிறைய கேண்டில்ஸ் இருக்குது, என்கல்ஃபிங் கேண்டில், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், அது பிளா பிளா பிளா, அதெல்லாம் வந்து எங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ளே தேவையில்லை. ஓகே சரியா? எங்களுக்கு வந்து எந்த கேண்டில் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு வந்து நாங்க அது வந்து யாரு ப்ரெஷர்ல இருக்கிறாங்க, பையிங் ப்ரெஷரா இருக்கிறாங்களா இல்லாட்டி அது செல்லிங் ப்ரெஷரா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றத நாங்க மெயினா பார்க்கணும். ஓகே ரைட். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் கேண்டில்ல வச்சு உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண இயலாது ட்ரெண்ட் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், இப்படி ஒரு சிச்சுவேஷன், அதாவது வந்து ரைட் ஒரு சிச்சுவேஷன் ரைட். உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் விளங்குதா? இந்த சிச்சுவேஷன் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இது என்ன கேண்டில்? இது என்ன கேண்டில் விளங்கல? கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க, எனக்கு ஸ்லோவா இருக்குது. அப்படியா? உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமா? தெரியல, நீங்க ட்ராப் நான் ட்ராப் பண்றது உங்களுக்கு வருது, அந்த ஏதாச்சும் எரோ சம்திங் இது வருதா உங்களுக்கு? ஆமா வருது. ஓகே இது என்ன கேண்டில்? இது ரெண்டும் கம்பைன் பண்ண என்ன கேண்டில்? இது கம்பைன் பண்ணும்போது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இருக்குது. இது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இல்ல, இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான். ஓகே ஆனா வந்து இதுல டிரெக்ஷன் வந்து நாங்க ட்ரேட் பண்ணக்கூடிய டிரெக்ஷன் வந்து டவுனுக்கு தான் நாங்க ட்ரேட் பண்ணணும். ஓகே ஆனா இதுல வந்து பிரைஸ் வந்து மேல போய்த்திருக்குது. என்ன ரீசன் சொன்னா வந்து இதுல வந்து உங்களுக்கு சிங்கிள் கேண்டில்ல வச்சு டிரெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. ஓகே ஏன்னு சொன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து பையிங் ப்ரெஷரா இருக்குது. உங்களுக்கு மிடில் ஆஃப் த ட்ரெண்ட் வந்து ஒரு நீங்க என்கல்ஃபிங் கேண்டிலோ, மார்னிங் ஸ்டாரோ, ஈவினிங் ஸ்டாரோ நீங்க எடுத்தாலும் கட்டாயமா அது வந்து ட்ரெண்ட் டிரெக்ஷனை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்க சிங்கிள் கேண்டில்ல வச்சு ப்ரெடிக்ஷன் கொடுக்க இயலாது. ரைட்டா? அது ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு நாங்க ஃபியூ திங்ஸ் நாங்க பார்க்கணும். நாங்க வந்து ட்ரெண்டை கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். நாங்க எந்த ட்ரெண்ட்ல நாங்க ட்ரேட் பண்றோமோ அந்த ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த ட்ரெண்ட்ஸ் தான் நாங்க ட்ரேட் பண்ணணும். ஓகே அப்ப நாங்க சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா கேண்டில்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில், ரைட்டா? ஓகே இது ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில், செல்லர்ஸ் மிக்கிறாங்க, பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில். ஓகே அப்ப இதுல ஸ்ட்ராங் கேண்டில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாடி நல்லா பெருசா இருக்கணும் இல்ல, இந்த மாதிரி
ஓகே, அதாவது வந்து லோவர் விக் இருக்கணும். லோவர் விக் இருக்கிற கேண்டில்ஸ் வந்து பையிங் ப்ரெஷர் கேண்டில்ஸ்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, சரி. அதாவது வந்து இதுல வந்து இந்த கேண்டில நாங்க உண்மைக்குமே கம்பைன் பண்ணணும்னு சொன்னோம். சரி, அதாவது வந்து இது வந்து 2 கேண்டிலா நாங்க பிரிச்சோம்னு சொன்னோம். 15 நாங்க இப்ப 1 மினிட் தான் அடிக்கிறோம். 1 மினிட்னு சொன்னா 30 செகண்ட்ஸ்ல கேண்டில் 2ஆ நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த கேண்டில்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணும். சரியா, நாங்க எப்படி பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு உங்களோட ஸ்கிரீன் ஷேரிங் வந்து கட் ஆயிடுது. கட் ஆயிடுதா? எனக்கு என்ன ஷேரிங் காட்டுது. இப்ப பாருங்க, காட்டுதா இந்த ஸ்கிரீன் ஷேரிங்? பெயிண்ட் நான் போட்டு இருக்கிறேன். பெயிண்ட்ல காட்டுதா உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் போயிட்டு கட் ஆயிட்டு வந்துச்சு. ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங் வந்து ஸ்டாப் ஆயிட்டு ஒரு வாரம் சரிங்க. ஸ்கிரீன் ஷேர் நிப்பாட்டிட்டு அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இதானே பாருங்க, ஷேர் ஆதானே பாருங்க. ஷேர் ஆகி இருக்குதா? இல்ல bro, ஷேர் ஆகல. நான் அகைன் அப்ப திரும்ப அகைன் மீட்டிங்ல ஜாயின் ஆவா? நீங்க லீவ் ஆகிட்டு மறுவ ஜாயின் பண்ணுங்க. ஹலோ மஸ்பி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு விளங்கு தானே பாருங்க. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகிச்சா? ஷேர் எஸ் ஓகே வந்துட்டா? ஓகே, ரைட். இப்போ இதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்ச கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். என்கல்ஃபிங் கேண்டில், மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த எந்த கேண்டிலுமே எங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கொண்டு அவசியமே இல்லை. ஓகே, எங்களுக்கு வந்து தேவை பயர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, செலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, ரைட்டா? இப்போ நாங்க சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா இதுல நாங்க சொல்றோம் கேண்டில்ஸ்டிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ மெயினா வந்து இப்போ நாங்க பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமா இந்த மாதிரி கேனல்ஸ்க்கு வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கூடயே இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி கேனல்ஸ்க்கு வந்து பையிங் ப்ரெஷர் கூடயே இருக்கும். ஓகே, அதாவது வந்து ஹேமர் அப்படின்னு சொல்ற இந்த கேண்டலுக்கு வந்து நான் ட்ரா பண்றேன். உங்களுக்கு விளங்குதா? இந்த ஹெமர்னு சொல்ற கேண்டலுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் கூடயே இருக்கும். அப்ப எங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கட்டாயமா வந்து செலர்ஸ் இந்த பயர்ஸ் என்டர் ஆகக்கூடிய சான்சஸ் கூட. ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த கேண்டில் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னா வந்து அதாவது வந்து ஸ்மால் ரெட் கேண்டில் ஒன்று வரும். ஓகே, ஸ்மால் ரெட் கேண்டில் ஒன்று வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சாரி அதுக்கு அடுத்த வார கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலா இருக்கும். ஓகே, ரைட். சாரி, இந்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டிலா இருக்கும். ஓகே, இப்ப இது ரெண்டு கம்பினேஷன்ஸ் தான் வந்து இந்த ஹேமர்னு சொல்லும். ஓகே, கிளியரா உங்களுக்கு? இது ரெண்டு கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹேமர் மாதிரி ஒரு வடிவம் வரும். ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில் ஒன்று வரும். ஸோ அப்ப இந்த கேண்டில்ஸ் பேட்டர்னுக்கு நாங்க சொல்றோம் வந்து என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லி. சரியா, இந்த என்கல்ஃபிங் கேண்டில் தான் கடைசியில ஒரு ஹேமரா வரும். சரியா, அது மட்டும் இல்ல. அப்ப நாங்க மார்னிங் ஸ்டார் கேண்டில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா
மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஒன்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு டோஜியோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு வீக் கேண்டில் ஒன்று கம்பைன் ஆகின்னு சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு கேண்டில்ஸையும் வந்து எங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் மெத்ஸை வச்சு எங்களுக்கு கம்பைன் பண்ணலாம். இப்படி நாங்கள் பண்ணோம்னு சொன்னால் சரி, இந்த 3 கேண்டில் நாங்கள் ஈக்குவலேஷன் பண்ணோம்னு சொன்னோம் ரைட்டா. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேண்டில் வந்து இது மாதிரி ஒரு லாங் விக்குள்ள ஒரு ஹேமர் ஒன்று கிடைக்கும். ஓகே, இதுலயும் டவுட் இருக்குது. விலங்கல்ல இல்ல இப்படியான பேட்டர்ன்ஸ் வந்து நான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகினால் அடுத்தது வந்து கிரீன் கேண்டில் தான் வந்தது. ஓ ரைட்டா. இப்போ இந்த கேண்டில்ஸுக்கு நாங்கள் சொல்றது வந்து ஹேமர்னு சொல்லி எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க இந்த ஸ்கைப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அது கொஞ்சம் ரைட். இது உங்களுக்கு கிளியரா? ஓகே, இதே மாதிரி எங்களுக்கு நிறைய கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். பியர்சிங் பேட்டர்ன் சொல்லுவோம், டார்க் கிளவுட் கிளவர்னு சொல்லுவோம். என்ன பேட்டர்ன்ஸ் வந்தாலும் வந்து இந்த கம்பினேஷன்ஸ்ல வந்து இந்த கேண்டில் வந்து இது வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டிலா இல்லாட்டி செல்லிங் ப்ரெஷர் உள்ள கேண்டிலான்னு சொல்லி எங்களுக்கு கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எங்களுக்கு வந்து இந்த கேண்டில் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னா இப்போ இந்த கேண்டில் வந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் சாரி அது கொஞ்சம் பணி எடுத்துக்கொள்ள. ரைட், இது ஒரு கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில்னு சொல்லுவோமே. ஓகே ரைட், இது ஒரு ரெட் கேண்டில். அடுத்தது வந்து இதுல வந்து நிறைய ஒரு கேண்டில்ஸ் வருது அப்படின்னுவோமே ரைட்டா. இதுல ஒரு ரெட் கேண்டில் வருது, கிரீன் கேண்டில் வருது. மார்க்கெட் டிபெண்ட். இது வந்து இன்னைக்கு ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் ஒன்று உருவாயிருன்னு சொல்லுவோமே, அப்படி கன்சல்டேஷன் மார்க்கெட் ஒன்று சரியா. இதுக்கு போற ஒரு கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா, இது மாதிரி ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா இதுல கடைசி எண்ட் நீங்க இது எல்லா கேண்டில்ஸ் எத்தனை கேண்டில் இருந்தாலும் ஒரு 10-15 கேண்டில் இருந்தாலும் நீங்க இதை கம்பைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இது ப்ரெஷர் என்ன. இது கடைசியில வந்து ஒரு ஹெமரா தான் வந்து முடியுது. ஓகே, நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கேண்டில் அப்படி இல்லாட்டி ஒரு 6 கேண்டில் உங்களுக்கு கம்பைன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மிச்சம் பண்ண பார்க்கணும். ஏன்னு சொன்னா அதுக்கு மிச்சம் 5 மினிட், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நாங்க கம்பைன் பண்ணி பார்ப்போம். 5 கேண்டில் கம்பைன் பண்ணி சொன்னா 5 மினிட்ல வந்து இது மார்க்கெட் வந்து அப் டிரெக்ஷன்ல போகுதா டவுன் டிரெக்ஷன்ல போகுதான்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த 5 மினிட் கன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஒரு 1 மினிட்டுக்கு மார்க்கெட் அப்பா இல்லாட்டி டவுனா, இல்லாட்டி 1 to 2 மினிட்ஸ் நீங்க மார்க்கெட் அப் ஆகுமா இல்லாட்டி டவுன் ஆகுமான்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். கிளியரா? இதுதான் கேண்டில்ஸ்டிக்ல வந்து மெயின் சைக்காலஜிக் மெத்தட் வந்து கேண்டில்ஸ்டிக் கால்குலேஷன் பண்றது. இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து இது அடுத்த கேண்டில் வந்து என்ன கேண்டிலா இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றது தான் நாங்க. அப்ப இந்த எப்பயுமே நாங்க நினைச்சுக்கொள்ளணும், ஒரு சிங்கிள் கேண்டில் வச்சு எங்களுக்கு இந்த மார்க்கெட் டிரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. அது ஒரு மெயின் கான்செப்ட். அது இல்லாம அந்த ஒரு கேண்டில வச்சு மட்டும் நீங்க பாக்குறதா இருந்தா பையிங் ப்ரெஷர் உள்ள லாங் வீக், அதாவது கீழால லோவர் வீக் பெருசா இருந்துச்சு பாடி பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு பையிங் ப்ரெஷரா இருக்கும். அதாவது கிரீன் கேண்டில் வித் லோவர் வீக் இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கட்டாயமா ஒரு கிரீன் கேண்டிலா இருக்கும். ஓகே, கேண்டில் வச்சு மட்டும் பாக்குறேன்னு சொல்ற அது ஸ்டஃப் எஸ்என்ஆர் லெவலோ ட்ரெண்ட் லைனோ ட்ரெண்ட் ஃபாலோவோ எதுவுமே இல்லாம கேண்டில் வச்சு மட்டும் பாக்குறேன்னு சொன்னா நீங்க அடுத்த கேண்டில் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்த கேண்டில் வந்து கட்டாயமா ஒரு கிரீன் கேண்டிலா வரும். அதே மாதிரி தான் ஹையர் விக் இருக்குன்னு சொன்னா, அதாவது வந்து மேலால விக் இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து இத கலர்ஸ் வந்து மெயின் முக்கியம் இல்லை. ஓகே ரைட். ஓகே, ஒரு கிரீன் கேண்டில்ல மேல் விக் வந்து அதிகமா இருந்தாலும் நாம இத வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்ன கிரீன் கேண்டில்ல மேல விக் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஓகே, நீங்க மெயினா இந்த 2 கேண்டில் மட்டும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து நீங்க எது சரி கேண்டில் ஸ்டிக் கால்குலேஷன் நீங்க பண்ணினதுக்கு போறோம்
கிரீன் கேண்டில் லோ விக் இருந்துன்னு சொன்னா அடுத்த கேண்டில் கட்டாயமா பையிங் ப்ரெஷரா வரும், அதாவது பையிங் கேண்டிலா வரும். அடுத்தது வந்து அதாவது வந்து இது மாதிரி கேண்டில் நீங்க இந்த கிரீன் கேண்டில் ட்ரா பண்ணிக்கிறீங்கன்னு இதுல வந்து லோ விக் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதே மாதிரி பொடிக்கு மேலேயும் சின்ன ஒரு சிறிதளவான ஒரு விக் ஒன்று வந்திருந்தா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இப்படித்தான் வரும். ஓகே, நான் சொல்றேன். ரைட், இது வந்து நல்லா நல்லா பெருசா இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. சாதாரணமா ஒரு உங்களோட பாடியை விட 2 times தான் பெருசா இருக்கணும். 4 times 5 times பெருசா இருந்தா உங்களுக்கு அந்த ட்ரேட் எடுக்கல. ஓகே, ஏன்னா பிரைஸ் வந்து பணிய போறதுக்கு நிறைய கேப் இருக்குது. சரியா? இப்ப இது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்கட கிரீன் கேண்டில், ஓகே, இந்த கிரீன் கேண்டில்ல வந்து இது மாதிரி பிரைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து இன்னைக்கு யார் இருக்கிறாங்க, பையிங் ப்ரெஷர் இருக்கிறாங்க. ஓகே, சரியா? இன்னைக்கு பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னா இதுக்கு என்னன்னு சொல்லுவோம், நாங்க சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம். ஓகே, பயர் வந்து இன்னைக்கு இந்த தான் ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிறார். ஓகே, பயர்ஸ் வந்து இங்க தான் இருக்கிறாங்க. கிளியரா? ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த பயஸ் என்டர் ஆகி செலர்ஸ் மறுபடியும் இங்க இருந்து என்டர் ஆகி செலர்ஸும் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து இந்த கேண்டில்ல வந்து செலர்ஸ் கொஞ்சம் வீக். சரியா? இன்னைக்கு செலர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் செலர்ஸ் இருக்கிறாங்க? செலர்ஸ் த ஓப்பனிங் பிரைஸ் இங்க நெக்ஸ்ட் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில், ஓகே, ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதாவது இந்த வீக்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலா கூட எங்களுக்கு பாய்க்கலாம். ஓகே, கிளியரா உங்களுக்கு? அதாவது கேண்டில்ஸ்டிக் கால்குலேஷன் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு என்கல்ஃபிங் கேண்டில். அதுல ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்து இன்னைக்கு தான் ஓப்பனிங் பிரைஸ் வருது, மற்ற ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து இன்னைக்கு வருது. செல்லர்ஸ் பயர்ஸ் ஃபுல்லி புஷ் பண்ணி பிரைஸ் இன்னைக்கு கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. கிளியரா உங்களுக்கு? ஓகே ப்ரோ, சவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே. இப்போ ஓகேயா? திடீர்னு ஒரு சவுண்ட் வந்து குறைஞ்சிட்டு. அப்படியா? இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஹெட்செட்டை கழட்டி போட்டு பின் பண்ணி பண்ணுவோம். அப்படியா? இப்போ ஓகே பேசுறது? ரைட். இப்போ இதுல வந்து இப்போ இந்த கேண்டில் உருவாகினது எப்படி? ஒரு ரெட் கேண்டிலும் ஒரு கிரீன் கேண்டிலும் சேர்ந்து தான் இது உருவாகிச்சு. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதோட ஓப்பனிங் பிரைஸ் எது? ஓப்பனிங் பிரைஸ் வந்து இது. கிளியரா? இதுதான் ஓப்பனிங் பிரைஸ். ஸோ இது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு செலஸ் இருக்கிறாங்க ரெசிஸ்டன்ட் லெவல், ஆனா ஸ்ட்ராங் இல்லை. என்ன சொன்னா பயஸ் ஃபுல்லி பிரைஸ் மேல கொண்டு போட்டாங்க. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை விட பயஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இது ஓகே? கிளியர் தானே உங்களுக்கு? எஸ் எஸ் எஸ். ஓகே, ரைட்டா? அப்ப ரைட், இந்த கான்செப்ட் நினைவு வச்சுக்கோங்க. பயஸ் வந்து பிரைஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ரைட், அப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலா இருக்கிறது வந்து இது ஒரு சப்போர்ட் லெவலா சான்சஸ் இருக்குது. ரைட்டா? என்னன்னு சொன்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து பயஸ் பிரேக் பண்ணதுக்கு பிறகு அதே இடத்த மறுபடியும் டச் பண்ணுன்னு சொன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டா மாறும். ஓகே, சரியா? இது நாங்க சொல்றோம் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் சொல்லுவோம். கிளியரா? அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ரைட்டா? நாங்க எப்படி பார்ப்போம், இந்த கேண்டில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கேண்டில்ல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ஒன்று நாங்க கீறோம். சரி, இதாவது வந்து இது வந்து லைன் சார்ட்ல தான் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, லைன் சார்ட்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்று எடுப்போம். ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலா எடுங்க. ஓகே, அப்ப ப்ரீவியஸ்லி இந்த பிரைஸ் வந்து மேலே போயிட்டு இன்னைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் உருவாக்கி இருக்குது. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ட் வந்து மலைய வந்து இன்னைக்கு ஒரு சப்போர்ட் லெவல் உருவாக்கி இருக்கு. இது ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்டை வந்து என்ன செஞ்சிருக்குது, இந்த கேண்டில் பிரேக் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது. ஓகே, அதாவது ஹை பிரைஸ்.
ஓகே அதே இடத்த மறுபடியும் பிரைஸ் டச் பண்ணன்னு சொன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து 90% இருக்குது ஓகே கிளியர் ஓகே அப்ப நீங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் இது ஒரு சப்போர்ட் லெவல் இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் ஓகே பிரைஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆகினத்தோட நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டைரக்டா நீங்க ட்ரேட் பண்ண இயலாது ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து இங்க தான் இருக்குது ஓகே அப்ப நாங்க ட்ரேட் பண்ணணும் இன்னைக்கு பிரைஸ் வந்து இன்னைக்கு வர விட்டுட்டு இன்னைக்கு ரிஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்ட்ல ட்ரேட் பண்ணலாம் சம்டைம் லோ அந்த அதாவது வந்து இன்னைக்கு வந்து வீக் பய செலர் சென்டர் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய சரியா ஏன்னு சொன்னா நினைவு வச்சுக்கொள்ளுங்க எப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ கட்டாயமா பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணும் ஓகே ஓகே சரியா அது ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ட்ரெண்டை விட ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு சொன்னா ரீடெஸ்ட் பண்ணாம மிடில்ல திரும்பும் இந்த மாதிரி அப்ப இன்னைக்கு சரி நீங்க பணிய வந்துட்டு மேல ஒரு ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுறத பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைரக்டா ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த கேண்டில் ட்ரேட் எடுக்கணுமா அதே கேண்ட்ல ட்ரேட் பண்ணணும் ரிஜெக்ஷன் ஆகுற கேண்ட்ல ட்ரேட் பண்ணணும் அதாவது கீழ் நோக்கி வருது ஒரு ரெட் கேண்டில் வந்து அந்த லெவலை டச் பண்ணிட்டு மேல் நோக்கி ஏறும் போல இருக்குது அந்த டைம்ல அந்த மேல் நோக்கி ஏறி அது ஒரு கிரீன் கேண்டிலா மாற டைம்ல ட்ரேட் பண்ணணும் இல்ல இப்ப பிரைஸ் வந்து இன்னைக்கு வருது ஓகே இன்னைக்கு வருது வந்துட்டு உங்களுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் விளங்குது பை புஷ் பண்றான் ஓகே மறுவ புஷ் பண்ணதோட புஷ் பண்ணிட்டு மறுபடியும் அவர் பண்ணி வருவாரு சரியா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த நியரஸ்ட் எஸ்என்ஆர் லெவலுக்கு நியரஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம் ஓகே ஓகே ரைட் அதாவது வந்து உங்களோட 50 இந்த கேண்ட்ல 50% இந்த பாடியில வந்து 50%க்கு பனியே இருந்துச்சுன்னு சொன்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து குட் என்ட்ரி பாயிண்ட் ஓகே ஓகே ரைட் இதே கான்செப்ட் தான் வந்து எல்லா கேனல்ஸுக்குமே வந்து இதே கான்செப்ட் தான் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகே இப்போ கோச் கொள்ளாங்க நான் அகைன் ஒரு ஜூம் கட் பண்றேன் உங்க சவுண்ட் வந்து குறைஞ்சிட்டது அப்ப நான் நினைக்கிறேன் எந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கட் பண்ணி ஆன் பண்ணவா ஓகே பிரச்சனை இல்லை நான் எப்படியும் நான் இதை ரெக்கார்ட் பண்றேன் அந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் ஓகே ஓகே ஹலோ மஸ்பி நான் பேசுறது கேக்குதா இப்ப கிளியர் ரைட் ஓகே நான் உங்களோட சரி இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமா இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் தெரியல ஓகே பிரச்சனை இல்லை நான் எப்படி நான் உங்களை இந்த ரெக்கார்ட் அனுப்புறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா இன்னொரு டிப் படிச்சு கொள்ளலாம் ஓகே ரைட் அப்ப இதுதான் வந்து கேனல் ஸ்டிக்ல வந்து நாங்க மெயினா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஓகே இதுல வந்து நிறைய கேனல் ஸ்டிக் இருக்குது அப்ப நாங்க ட்ரேட் பண்ணக்கூடிய பையிங் ப்ரெஷர் உள்ள கேனல்ஸ் வந்து இது மாதிரி கேனல்ஸ் பாடி கொஞ்சம் பெருசா இருக்கணும் அது மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் ஒன்று தரேன் இந்த மாதிரி கேனல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது வந்து ஹையர் விக் இருந்துச்சுன்னு சொன்னா சாரி ஹையர் விக் இருந்துச்சுன்னு சொன்னா இது மாதிரி தான் நீங்க கேட்டீங்க ரைட் இதுல மீனிங் என்னன்னு சொன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு செலர் என்டர் ஆயிருக்கிறாங்க ஓகே இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலா இன்னைக்கு ஒர்க் பண்ணுது ஓகே சம்டைம்
ஓகே நீங்க வந்து டிரெக்டா இந்த ட்ரேடுக்கு போறவு டிரெக்டா நீங்க என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா சம் டைம் சரியா, அதாவது 100க்கு 60% சான்சஸ் இருக்குது சரியா. இந்த கேண்டில் வந்து ஒரு வீக் செல்லிங் ப்ரெஷர் உள்ள, அதாவது பையிங் வீக் கேண்டில், வீக் செல்லர்ஸ் உள்ள கேண்டில். அடுத்தது வந்து பையிங் பிக் உள்ள, அதாவது இந்த மாதிரி ரிஜெக்ஷன் உள்ள கேண்டில்லாம் வரக்கூடிய சான்சஸ் நிறைய. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் கட்டாயம் 100% ஷுவர், 90% ஷுவர் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டிலாக வரலாம். ஓகே, அப்போ நாங்கள் இந்த கேண்டிலில் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து நீங்கள் எங்கனைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ட்ரேட் எப்படியும் வீன். அப்படி இல்லை நீங்கள் டிரெக்டாக என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ட்ரேட் வந்து லாஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து கேண்டில்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை உங்களோட வேலை, அடுத்த கேண்டில் என்னன்னு சொல்ல தெரிஞ்சுக்கொள்வது மட்டும் இல்லை, என்ட்ரி பாயிண்ட் வந்து கட்டாயமாக இம்பார்ட்டன்ட் பைனரி ஆப்ஷனில். உங்களுக்கு குட் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கலையே அந்த ட்ரேடை விட்டுருங்க. ஓகே, ஏன்னு சொன்னா சம்டைம் நீங்களே பேடா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட டிரெக்ஷன் ஓகே நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த கேண்டில் வந்து ஹையருக்கு போகணும்னு சொல்லுவேமே, இது ஒரு கிரீன் கேண்டில தான் முடிஞ்சு. ஓகே, இது ஒரு கிரீன் கேண்டில தான் முடிஞ்சு அப்படின்னுவோமே, ரைட். ஆனா உங்களோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடுனால உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இன்னைக்கு செட் ஆயிடுது. நீங்க என்டர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு, இது நீங்க ப்ரிடிக்ஷன் வந்து நீங்க ஹைக்கு தான் என்டர் பண்ணிக்கிறீங்க சரியா. உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இன்னைக்கு செட் ஆயிட்டு வேலையில நீங்க ட்ரேட் வந்து லாஸ்ட். உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்தாலும் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் அத கேண்டில் ஸ்டார்ட்லயே வந்து நான் போடணும்னா சம் டைம் வந்து ஷாக் அதிகமா இருந்துச்சுன்னா மேல் நோக்கி போடுறோம், மேல் நோக்கி போயிட்டு அதுக்கு போற கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் பனி வரும். பனி வர டைம்ல நீங்க என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஓகே ரைட். அடுத்தது வந்து இந்த கேண்டில்ஸ்ல வந்து எல்லாமே வந்து நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கொள்ளுங்க, பேட்டர்ன்ஸ் தான் முக்கியம். பேட்டர்ன்ஸ் சொன்னா கேண்டில்ஸ்டிக், அதாவது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் சொன்னா என்கல்ஃபிங் கேண்டில் அதுன்னு சொல்றது இல்ல, பேட்டர்ன்ஸ் கான்செப்ட். அதாவது வந்து இது வந்து இன்னைக்கு ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணிருக்குது, இந்த பிரைஸ்ல வந்து ஹையர் ஹை ஒன்று வந்திருக்குது, ஹையர் லோ ஒன்று மேக் பண்ணிருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டிலா வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே ரைட். அடுத்தது வந்து இது நாங்க பார்த்தோம்னு சொன்னா வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ல வந்து நிறைய கேண்டில் ஸ்டிக் இருக்குது, என்கல்ஃபிங் கேண்டில். அந்த கேண்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இல்லாட்டி அதை நான் மறுபடியும் சொல்லவா? அது வந்து நீங்க சொன்னாங்க நல்ல இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து எந்த இடத்துல வந்து எடுக்கணும், என்கல்ஃபிங் பேட்டர்னா இந்த இடத்துல என்கல்ஃபிங் பேட்டர்னா எடுக்க கூடாது சொன்னா கிளியரா இருக்கு. ஓகே ரைட். இதுல வந்து என்கல்ஃபிங் கேண்டில் வந்து எந்த இடத்துல எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா வந்து அது நான் எது சொல்றது, முதல்ல என்கல்ஃபிங் கேண்டில் எப்படி ஒர்க் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே ரைட். என்கல்ஃபிங் கேண்டில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரைட், என்கல்ஃபிங் கேண்டிலுக்கு முதல்ல நாங்க பார்ப்போம் இந்த ஒரு ஹெமரையோ அப்படி இல்லைன்னு சொன்னா இன்வெர்டட் ஹெமரை. அதாவது வந்து நாங்க பார்ப்போம் ரெண்டு விதமான கேண்டில் டைப். ஒன்று வந்து கிரீன் கேண்டில் வித் லோவர் விக், ரைட்டா, இது ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில். ஓகே, அதே மாதிரி இந்த கேண்டில் கிரீன் ரெட் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர், ரைட், ரெட் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர். ஓகே, இந்த ரெண்டு கேண்டிலுமே வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் இருக்குதுன்னா மேல போகக்கூடிய சான்சஸ் நிறைய கூட. ஓகே, அப்ப இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த கேண்டில் வந்து செட் ஆகுது இது மாதிரி. அதாவது வந்து இந்த கேண்டில் உருவாகிறது எப்படின்னு சொன்னா, ஒரு ரெட் கேண்டில் ஓகே, அது ஈக்குவல் ஆகும், இது மாதிரி. ஓகே, அப்ப இந்த கேண்டில் வந்து இது மாதிரி தான் உருவாகும். ஓகே, இதுல ஈக்குவல் தான் இந்த கேண்டில். கிளியரா? ரைட். அப்ப இதுல வந்து கூடுதலா யாரு கண்ட்ரோல் இருக்கிறாங்க? கூடுதலா வந்து பையஸ் கண்ட்ரோல் ஒரு பையஸ் உருவாயிருக்கு. பையஸ் வந்து உருவாயிருக்கு. அப்ப சோ இந்த கேண்டில்ல வந்து நாங்க மார்க்கெட் டிரெக்ஷன்ஸ்ல நாங்க பேட்டர்னா உருவாக்கிட்டோம்னு சொன்னா, இது ஒரு பேட்டர்னா வொர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னா வந்து ரெசிஸ்டன்ட் லெவல், ஓகே, சப்போர்ட் லெவல், ஓகே, இது ஒரு ஹையர்
லெவல். கிளியர்? அப்ப கேண்டில் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா வந்து கேண்டில் வந்து ஓபன் ஆயிருக்குது ரெசிஸ்டன்ட் லெவல்ல, பிரைஸ் இங்க வந்திருக்குது சப்போர்ட் லெவல், இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகே, இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் பண்ணுது ரெசிஸ்டன்ட் லெவல். கிளியர்? பிரேக் பண்ணிட்டு ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகி ரைட்டா இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. கிளியர்? ரைட். அப்ப அடுத்த எங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கணும்னு சொன்னா வந்து ரைட், அடுத்த ப்ரெடிக்ஷன் வந்து எங்களோட கேண்டில் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு சப்போர்ட்டா மாறும். கிளியர்? ரைட். அப்ப அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இதை ட்ரேட் பண்ணலாம். ரைட். அப்ப நாங்க என்ட்ரி பாயிண்ட் எங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி இந்த கேண்டிலோ இல்லாட்டி என்கல்ஃபிங் கேண்டிலோ ஏதாச்சும் ஒரு கேண்டில். ஓகே, எங்களோட என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு சொன்னா எங்களோட கன்செப்ட்ல மாதிரி தான் நாங்க என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும். பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ரிஜெக்ட் ஆகினு சொன்னா பணியை வந்துட்டு மேல் நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 50% லெவலுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க ட்ரேட் என்ட்ரி பாயிண்டா நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா பெஸ்ட். ஓகே, அதாவது நான் வந்து ப்ரோ பண்ணி காட்டுவா. எஸ் ப்ரோ பண்ணுங்க. அதாவது இத வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு மேலுக்கு போயிட்டு அடுத்த கேண்டில் வந்து கீழ் நோக்கி வருகிறது. கீழ் நோக்கி வந்தது இதுல டச் ஆயிட்டு அகைன் மேல் நோக்கி போகும் பொழுது அதாவது வந்து மேல் நோக்கி போகும்னு சொன்னா 50% உள்ள வந்து எடுத்தால் ஓகேங்கறீங்க அப்படியே. அதாவது வந்து ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே, ரிஜெக்ஷன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு எடுக்கலாம். ரிஜெக்ட் ஆகும், கட்டாயமா ரிஜெக்ட் ஆகும். ஓகே, ரிஜெக்ட் இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு இமீடியட்டா எடுக்கலாம். சரியா? என்ட்ரி பாயிண்ட் வந்து பெஸ்டா இருக்கும், அதான் பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க பார்க்கணும் ட்ரெண்ட் வந்து பார்க்கணும், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டான்னு சொல்லு. ஓகே, அப்படி இல்லையா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி அப் ட்ரெண்ட்னுவோமே, இந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது. நல்ல கான்செப்டை வேலை கண்டுங்க. இதே மாதிரி சேம் என்கல்ஃபிங் அதாச்சும் என்கல்ஃபிங் கேண்டில் ஒன்று வந்திருக்குது. ஓகே, இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து வித்தவுட் ரிஜெக்ஷன். நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ப்ரீவியஸ் ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ரைட், எப்பயுமே நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ட்ரேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஓகே, ரைட். இதே மாதிரி என்கல்ஃபிங் கேண்டில் ஒன்று செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த என்கல்ஃபிங்க்கு முன்னுக்கு உங்களுக்கு ட்ரேட் பண்ண கிடைக்கல, அதாவது என்ட்ரி பாயிண்ட் பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் ஒன்று கிடைக்கல. ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்காட்டி ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் நீங்க அடுத்த கேண்டில் உங்களுக்கு பிளேஸ் பண்ணலாம் வித்தவுட் கன்ஃபர்மேஷன். ஓகே, ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது பிரைஸ் இங்க டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்னைக்கோட ஹாஃப்ல வச்சு ரிஜெக்ட் ஆகினாலும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். அது ஃபுல் ஸ்ட்ராங் ட்ரெண்டா இருந்தா மட்டும் ஹாஃப்ல வச்சு ரிஜெக்ட் ஆனா ட்ரேட் பண்ணலாம். கேண்டில் வந்து நமக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வெச்சுக்கோங்க, நமக்கு என்கல்ஃபிங் வந்து உருவாகிட்டது, ஆனால் அது ரிஜெக்ட் ஆகாமலுக்கு மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குதுன்னா எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்? எஸ், மேல் நோக்கி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து பிரைஸ் மேல போக விடணும். ஓகே, பிரைஸ் மேல போக விடணும். மேல போக விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிரைஸ் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். அதாவது வந்து இந்த சிச்சுவேஷன்ல இவர் சப்போர்ட் லெவலா பாப்பாரு. கிளியர்? அதாவது வந்து அதாவது வந்து இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த இந்த டிராஃப்ட்ல நான் வரைஞ்சி காட்டுறேன் வேற கலர்ல. ஓகே, அதாவது வந்து இந்த பிரைஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி மேல போகுது, அடுத்த கேண்டில் வந்து மேல போகுது, ரிட்டர்ன் ஆகல. ஓகே, அதாவது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவல பிரேக் பண்ணிட்டுது. ஓகே, பிரேக் நடந்துட்டு மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வரஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு இதுல வச்சு பிளேஸ் பண்ணலாம். அதாவது வந்து பிரைஸ் மேல போகுது, போயிட்டு மறுபடியும் பிரைஸ் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். அன்னைக்கு ரிஜெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது.
சம்டைம் நமக்கு அது மேல போனது வந்து கட்டாயமா என்ன ரிட்டர்ன் நடக்குது ஆகும். இல்ல என்றால் இல்ல கட்டாயமா ரிட்டர்ன் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவு ரிட்டர்ன் ஆகி இந்த லெவலுக்கு வந்த உடனே நமக்கு அந்த பர்ச்சேஸ் டைம் வந்து முடிய போகுது என்றால் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கலாமா? பர்ச்சேஸ் டைம் முடிய போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ண வேணும், இந்த ட்ரேடை வந்து லீவ் பண்ணுங்க. ரைட், ஓகே ஓகே. ஏன்னு சொன்னா நீங்க சம்டைம் நீங்க இந்த இடத்துல வரப்போக உங்களுக்கு விளங்குமா இது வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஃபுல் அப் ட்ரெண்ட்ல தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்லுவீங்க, என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணுன்னு சொன்னா இந்த கேண்டில் வந்து வீக் கிரீன் கேண்டிலா முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னா இது வந்து புரோக்கர்ஸ்ல ட்ரிக்ஸா இருக்கலாம். ஆமா, சம்டைம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் சம்டைம் மேலுக்கு போனது வந்து கீழ் நோக்கி வருகிறது, அது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது, இந்த மேலுக்கு ஒரு பெரிய ஒரு பிக் கவுண்ட் இருக்கு, இந்த லெவலுக்கு வந்துட்டேன்டா இந்த இடத்துல போய் பிளேஸ் பண்ணலாமா? கொஞ்சம் மேலுக்கு விக்கின்னு சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்வோம். ரைட், அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் தானே? ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட் ரைட். இப்போ இதை வந்து மறுபடியும் நாங்க எழுதுவோம். எனக்கு உங்களோட கேள்வி கிளியரா இருந்தா தான் எனக்கு அது பதில் சொல்லலாம். ரைட், இப்போ வரீங்க பாப்போம். இப்போ என்ன நடக்குது என்றால் மேல் நோக்கி போகுது கேண்டில், ஸ்டார்ட் பண்ணது எங்கல்ஃபிங் அடுத்த கேண்டில் மேல் நோக்கி போயிட்டு மேல் நோக்கி போன கேண்டில் என்ன செய்யுது என்றால் நமக்கு கீழ் நோக்கி வருகிறது, கீழ் நோக்கி வந்து இது மேல் நோக்கி போகுது, லெவலுக்கு வந்துட்டது. இந்த லெவலுக்கா? இந்த லெவலுக்கு வந்துட்டு ஓகே, அதாவது இந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சு கேண்டில் வந்து கீழுக்கு இறங்கிட்டு மேலுக்கு வந்து நமக்கு ஒரு விக் கவுண்ட் இருக்குது இந்த அளவுக்கு. ஓகே ரைட். இந்த லெவல்ல வச்சு நம்ம ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணலாமா? பர்ச்சேஸ் டைம் முடிய போகுதுன்னா இந்த லெவல்ல வச்சு ட்ரேட் பண்ணலாமா? இது மேல் நோக்கி போகுமான்னு எனக்கு லெவலை கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்க. எந்த லெவல்னு சொல்லி எனக்கு கரெக்டா வரைஞ்சு காட்டுங்க. ரைட், இந்த லெவல்ல வச்சு எங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம், இதுல வச்சு எங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கேக்குறீங்களா? ஓகே, கொஞ்சம் இருங்க. இதுல வந்து உங்களோட கேள்வியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண என்னன்னு சொன்ன வந்து ரைட், இதை கொஞ்சம் நான் இதாக்கி கொள்வோம். ரைட், உங்களோட கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா இதை நீங்க வரைஞ்சதா? இதை கொஞ்சம் ரிமூவ் பண்றீங்களா? ரிமூவ் பண்றேன். ரிமூவ் ஆயிட்டா? இல்ல, கொஞ்சம் இருங்க நான் பண்றேன். ரைட், இதுல வந்து ரைட், உங்களோட கேள்வி வந்து ரைட் இப்படித்தானே உங்களோட கேள்வி? அதாவது வந்து பிரைஸ் வந்து இன்னைக்கு ஓபன் ஆகுது, ஓகே அப்படிதானே? மஸ்ட் பே உங்களோட பிரைஸ் வந்து இன்னைக்கு ஓபன் ஆகுது சரி தானே? பிரைஸ் வந்து நம்ம கேண்டலுக்கு மேல தான் ஓபன் ஆகுது. கேண்டலுக்கு மேல தான் ஓபன் ஆகுது. ஓகே, அதாவது இந்த இடத்துல ஓபன் ஆகுது, கேப் அப் ஒன்று வந்திருக்குது. ஓகே, must be ரைட், இன்னைக்கு தான் ஓபன் ஆகுது. ஓகே, இது வரல கொஞ்சம் ரைட் சேஞ்ச் வரல. எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகி தான் இருக்குது. ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு கொஞ்சம் இருக்கு. நான் இந்த ஃபோன்ல ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த நெட்வொர்க் இஷ்யூ தெரியல. ஓகே ஓகே ரைட். எஸ் ஓகே சார், இப்போ ஓகே. ஓகே ரைட். இப்போ இதுல வந்து உங்களோட கேண்டில் வந்து உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா இதுல வந்து மிடில் ஓபன் ஆகுது. ஓகே, அதாவது இந்த லெவல்ல இருந்து இல்ல இன்னைக்கு இந்த ஓபன் ஆகுது. ஓகே, ஓபனிங் பிரைஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு வாட்டி ட்ரோ பண்ற பாருங்க.
என்னன்னா இப்ப நம்ம கேண்டில் வந்து ஒரு எங்குல்ஃபிங் பேட்டர்ன் வந்து உருவாகிட்டது. ஓகே உருவாகின உடனே அடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓபன் ஆகுறது நம்ம கீழுக்கு வராமலுக்கு மேல் நோக்கியே பயணிக்க ஆரம்பிக்குது. ரைட் ஓகே இங்க தான் ஓபன் ஆகுது. ஓகே ரைட் ரைட் அப்ப இங்க இருந்து தான் ஓபன் ஆகுது அப்படியா? ஆமா அங்க இருந்து ஓபன் ஆகுது. ரைட் ஓகே இதுல வந்து கான்செப்ட் 2-3 இருக்குது. அதாவது வந்து இதுல சின்ன ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பிரைஸ் வந்து மேல போகும் சரியா, போயிட்டு அந்த பிரைஸ் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும் இருந்துட்டு மறுபடியும் அந்த பிரைஸ் வந்து பணிய வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கே வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா இன்னைக்கு கேப் அப் இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னு சொன்னா பையிங் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங். ஓகே அப்ப நீங்க வந்து பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்ததோட உங்களுக்கு பிளேஸ் பண்ணலாம். அதாவது பிரைஸ் ரீச் பண்ண இடத்துல இருந்து ஒரு 50% எடுத்தோன்னு சொன்னா அந்த 50%க்குள்ள ஒரு 50% இருந்தேன்னு சொன்னாலும் ஓகே. நான் சொல்றேன் பிரைஸ் வந்து இன்னைக்கு மட்டும் போகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரீச்ல, அப்ப அதை விட நீங்க ஒரு ஹாஃப் எடுத்துட்டு அந்த ஹாஃப்லயும் இன்னொரு ஹாஃப் எடுத்துன்னு சொன்னா இந்த அளவுக்கு பிரைஸ் வரைஞ்சிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகே 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 ரைட். அப்ப அந்த ட்ரேட் வந்து நீங்க சாதாரணமா பிளேஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து இன்னைக்கு இருந்தாலும் ஓகே. ஓகே ஓகே கட்டாயமா பிரைஸ் போகும். ஆனா நீங்க கேப் அப் ஆகினதோட இந்த இடத்துல பிளேஸ் பண்ண வேணும். ஓகே ஓகே சம்டைம் அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் கேண்டிலா இருக்கும், சம்டைம் விக்கா இருக்கும். இந்த விக்ல தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா உங்களோட அநியாய லூஸ். ஓகே ரைட் அதுதான் உங்களோட கேள்வி. ஓகே ஓகே அதான் இந்த கேள்வி. அடுத்தது என்னன்னா இது வந்து அப் டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தால் அதுல நம்ம ட்ரேட் எடுக்கலாமா? இயலாது. புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து உங்களுக்கு எடுக்க இயலாது. அது டிபெண்ட் ஆகும். எப்படின்னு சொன்னா வந்து அதுல வந்து 2-3 கான்செப்ட் இருக்குது சரியா, உங்களுக்கு எடுக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் டிபெண்ட்னு சொன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், அதாவது வந்து உங்களோட வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது இப்போ இது இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து சொல்லுவீங்களே, இது ஒரு ரேஞ்சிங்ல ஒரு ஹெல்த்தி டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஓகே சரி, இந்த ஹெல்த்தி டவுன் ட்ரெண்ட்ல வந்து உங்களோட வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலா இருந்தா, ஸ்ட்ராங் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலா இருந்தா, அதாவது வந்து மெனி டைம்ஸ் டச் பண்ணிருந்தா, ஆல்ரெடி இந்த மார்க்கெட்ல மெனி டைம் டச் பண்ணிருந்தேன்னு சொன்னா, அதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில ஓகே அதாவது வந்து மேஜர் சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம் அதுக்கு நாங்க ரைட்டா. மேஜர் சப்போர்ட் லெவலா இருந்துன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மினிட்ஸுக்கு உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு மிச்சம் ட்ரேட் பண்ண இயலாது. ஆனா அது டிபெண்ட் ஆகுது இந்த ஏரியா, அதாவது இந்த இம்பல்சிவ் மூவ் கூட இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபுல் ஸ்ட்ராங்கா இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீக் செல்லர்ஸ் கேண்டில்ஸ் கிடைக்கவே ஒன்றும் கட்டாயம். இன்னைக்கு வீக் கேண்டில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்கல்ஃபிங் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம் சரியா. ஆனா இந்த ட்ரேட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன சொன்னா நீங்க ட்ரெண்ட் டிரெக்ஷன் ஆப்போசிட் போறீங்க. ஓகே உங்களுக்கு இது மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதாவது டவுன் ட்ரெண்ட் தான், மறுபடியும் இந்த கேண்டில் போயிட்டு உங்களுக்கு இது வந்து ஒரு லூசிங் ட்ரேடோ என்னத்தையோ சரி, மறுபடியும் அதே இடத்துக்கு மறுபடியும் ரீடச் பண்ணி இன்னைக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பிளேஸ் பண்ணலாம். ஓகே அதாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ல டபுள் டச் பண்ணிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு மறுபடியும் இது டவுன் ட்ரெண்டா இருந்தா கூட உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். கிளியரா? அதாவது இன்னைக்கு ஒரு டீம் ஃபெயிலியர் ஆகின்னு சொன்னா நிறைய பயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க, அடுத்து மறுபடியும் இந்த இடத்துக்கு மறுபடியும் வருமானு சொல்லி, மறுபடியும் வந்ததோட கட்டாயமா அடுத்த டபுள் டச்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே அப்ப ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்ல வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தால் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ்ல வந்து டச் ஆயின அந்த சப்போர்ட்ல டச் ஆகும்போது அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து வர்க் பண்ணியிருந்தால் ரெண்டாவது சான்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிருந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கலாமா புல்லிஷ் என்கல்ஃபிங்? எஸ் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்னு சொன்னா இப்படித்தான், ரேஞ்சிங்ல வந்து சாப்பி மார்க்கெட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்ல உங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது வாட் எவர் இட் இஸ். அதாவது வந்து கிட்ட ரெட் கிரீன் ரெட் அப்படின்னு சொல்லி கிட்ட ஒரு கேண்டில்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணவே இயலாது. அது எந்த பேட்டர்னா இருந்தாலும் ஓகே. இப்படி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் வருதுன்னு வெச்சுக்கோங்க, இப்படி வர ரேஞ்சிங் அதாவது கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். எஸ் அப்படி கொஞ்சம் மூவ்மெண்ட் ஒரு 5-6 கேண்டில் சரி மூவ்மெண்ட் இருக்கும். எஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 கேண்டில் சரி மூவ்மெண்ட் இருக்கிற கேண்டில் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம்.
இதுல ட்ரேட் பண்ண ஏலாது ரேஞ்சிங் மார்க்கெட்ல மிடில் ஆஃப் த ட்ரெண்ட் என்கல்ஃபிங்கோ எனி அதர் பேட்டர்ன் டோன்ட் ட்ரேட். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம், இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகே ரைட்டா? இன்னைக்கு என்கல்ஃபிங் கேண்டலோ எதோ வந்தாலும் இது வந்து கன்சாலிடேஷன் பண்ணக்கூடிய அதாவது வாய்ப்புகள் வந்து கூட. அதாவது வந்து ஓகே மிடில்ல அந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட்க்கு இடையில வந்து எந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தாலும் நம்ம அதுல ட்ரேட் எடுக்க கூடாது. அதான் இன்னைக்கு என்கல்ஃபிங்கோ ஏதாச்சும் பேட்டர்ன் வந்தாலும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணல. சம்டைம் இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இதுல டச் ஆகி கீழே வரும், எகைன் மேல போகும். ஆனால் எகைன் இந்த இடத்துல வந்து இப்படி போறதுக்கு பாக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க எடுக்க கூடாது. எஸ், இன்னைக்கு என்கல்ஃபிங் வந்து நீங்க ஹை போட்டிங்னு சொன்னா உங்களுக்கு லூசிங் ட்ரேட்ஸ் வரலாம், கட்டாயமா வரும். ஏன்னு சொன்னா அது வந்து புரோக்கர்ஸ்ல ஸ்ட்ரிக்ஸா இருக்கலாம். அடுத்தது வந்து இது என்கல்ஃபிங் வந்துட்டு அடுத்த கேனல்ஸ் வந்து இன்னைக்கு கன்சாலிடேஷன் வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ரேஞ்சிங் மார்க்கெட்ல மிடில் ஆஃப் த ட்ரெண்ட் ட்ரேட் பண்ண இயலாது. அது என்ன குட் குவாலிட்டியான கேனல்ஸா இருந்தாலும் அது லூசிங் ட்ரேட்ஸ்க்கு தான் வரும். ஓகே, நீங்க கட்டாயமா ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது என்னென்றால் அடுத்து சின்ன ஒரு டவுட் வந்து, இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ல வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வருதாக இருந்தால் அதுல வந்து நம்ம அடுத்த கேண்டில் வந்து நாம கோல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எஸ் கட்டாயமா அப் ட்ரெண்ட்ல வந்து அப் ட்ரெண்டுக்குரிய கேண்டில்ஸ் மட்டும் தான் நீங்க பாய்க்கலாம். அதாவது வந்து இது ஒரு அப் ட்ரெண்ட் வைப்போமே,